ஆண் குழந்தைதான் குடும்பத்துக்கு ஆதாரம். இந்த ஒரு நம்பிக்கை ஒரு அப்பாவின் வாழ்க்கையை மட்டுமில்ல, ஒரு மகளின் இதயத்தையும் மாற்றியது. ராமு ஒரு சாதாரண மனிதன். ஒரு சிறிய ஊரில் பிறந்தவன். சின்ன வயசிலிருந்தே அவன் கேட்டு வளர்ந்தான். மகன் இருந்தாதான் முதிய வயசு பாதுகாப்பு. அந்த வார்த்தைகள் அவன் மனசுல விதையாக விழுந்தது. காலம் நகர்ந்தது. ராமு பெரியவனானான், திருமணமானான், ஒரு குடும்பம் ஆரம்பித்தான். அவன் மனசில் ஒரு ஆசை மட்டும், எனக்கு ஒரு மகன் வேண்டும். முதல் குழந்தை பிறந்த நாள். மகள். அந்த வார்த்தை ஒரு அம்மாவுக்கு சந்தோஷம், ஆனா ஒரு அப்பாவுக்கு ஏமாற்றம். பரவாயில்லை, அடுத்தது மகன். சில வருடங்கள் கழித்து மகன் பிறந்தான். அந்த நாள் வீடு முழுக்க கொண்டாட்டம். ராமு சொன்னான், இப்போதான் என் வாழ்க்கை முழுமை. அந்த ஒரு வார்த்தை ஒரு சிறிய இதயத்தை உடைத்தது. மகன் வளர்ந்தான். அவனுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைத்தது. மகள். அவளுக்கு கிடைத்தது புறக்கணிப்பு. ஆனா அவள் அன்பை நிறுத்தவில்லை. ஒரு நாள், அப்பா, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். சரி, தம்பி ஹோம்வொர்க் முடிச்சானா? அந்த நொடி அவள் சிரிப்பு மங்கியது. மகன் வளர்ந்தான். அவனுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைத்தது. மகள். அவளுக்கு கிடைத்தது புறக்கணிப்பு. ஆனா அவள் அன்பை நிறுத்தவில்லை. மகள் மட்டும். அவள் குடும்பத்தை கவனித்தாள். அவள் அன்பை கொடுத்தாள், எதையும் எதிர்பார்க்காமல். ஒரு நாள் ராமுவின் உடல்நிலை மோசமானது. அவன் படுக்கையில் விழுந்தான். அவன் பயந்தான், என் மகன் வந்து காப்பாற்றுவான். அப்பாவா, லீவ் கிடைத்தாது. அந்த ஒரு பதில் அவன் இதயத்தை உடைத்தது. அந்த நேரத்தில் கதவு திறந்தது. அப்பா, நான் வந்துட்டேன். அது அவன் மகள். அவள் அவனை காப்பாற்றினாள். அவள் அவனை தாங்கினாள். இரவு முழுக்க அவள் அவன் பக்கத்தில் இருந்தாள். உங்க மகன் வரலையா? அவன்தான் அவங்க குழந்தை. அந்த நொடி ராமு உடைந்து போனான். நான் உன்னை புறக்கணிச்சேன், ஆனா நீ மட்டும் என்னை விட்டுடல. மன்னிச்சுடு அம்மா. அப்பா, அன்புக்கு கணக்கு வைக்க முடியாது. அந்த நாள் ராமு உணர்ந்தான், ஆதாரம் பாலினமில்ல, மகள் சுமை இல்லை என்று உணர்ந்தான்.